இந்தியா சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களை பல கிலோமீட்டர் தூரம் வரையில் டோலி கட்டி தூக்கி சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கும் அவலத்தை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பெரியூர் மலை கிராம மக்கள் அனுபவித்து வருகின்றனர். இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கொடைக்கானல் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெரியூர் கிராமம் உள்ளது. இங்கு 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களுக்கு சாலை வசதி என்பது பெரிய குளத்தில் இருந்து உப்புக்காடு வரைக்கும் மட்டுமே உள்ளது. அதற்கு மேல் வனப்பகுதியில் 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை வசதி இல்லை. வெயிலோ மழையோ நடந்தேதான் மலை கிராமத்திற்கு செல்ல வேண்டும். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 60 வயது மூதாட்டி லிங்கம்மாள் இருதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். உடல்நிலை மிகவும் மோசமானதால் கடந்த 15ஆம் தேதியன்று அவரை அப்பகுதி இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து டோலி கட்டி 9 கிலோமீட்டர் தூக்கி சென்று மலைக்கு அடியில் கொண்டு வந்துள்ளனர். பின்னர் பெரிய குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் லிங்கம்மாளை அனுமதித்துள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது லிங்கம்மாளை டோலி கட்டி தூக்கி செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. உரிய சாலை வசதி இல்லாததால் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களை டோலி கட்டி தூக்கி செல்வது தொடர்வதாகவும், சில நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோயின் பாதிப்பு அதிகமுள்ளவர்களை தூக்கி செல்லும் போது பாதி வழியில் மரணம் அடைந்துள்ளதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு தேர்தலின் போதும் மலை கிராமத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தருவதாக வாக்குறுதி கொடுத்து ஜெயித்த பிறகு அப்பகுதி பக்கமே யாரும் தலை காட்டுவதில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். இதுவரைக்கும் சாலை வசதி ஏற்படுத்தி தருவதற்கு எந்த அரசும் முன்வரவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். இன்னைக்கு ஒருத்தர் உடம்பு முடியாமல் தூக்கி வந்திருக்கிறேன். அவங்களுக்கு இதய நோய் பாதிப்பு இருக்கு. எங்கள் ஊருக்கு சாலை வசதிங்கிறது இது வரைக்கும் எதுவும் அமையலை. நாங்கள் முயற்சி எடுத்து பார்த்தா எந்த ஒரு விதமான ஒரு நடவடிக்கையும் கவர்மெண்ட் எடுக்கல. இது வரைக்கும் மருத்துவ வசதியும் கிடையாது, சரியான உள்கட்டமைப்பு வசதிகளும் கிடையாது. இதனால் எங்கள் கிராமம் பெரிதும் பாதிக்கப்படுது. சொல்கிறவங்கெல்லாம் செய்கிறேன் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் நடக்கலை. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறேன். அடிப்படை வசதிங்கிறது முழுமையாக இங்கே இல்லை. எல்லாமே நாங்கள் நகரத்தை நோக்கி தான் வர வேண்டியிருக்கு, பெரிய குளத்தை நோக்கி தான் வர வேண்டியிருக்கு. அதனால் எங்கள் சிரமத்தை பார்த்து தமிழக அரசு துரித காலத்தில் எங்களுக்கு சாலை வசதி அமைச்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நோயால் பாதிக்கப்பட்டவர்களை டோலி கட்டி தூக்கி செல்வதும் உயிரிழப்பை தடுக்கவும் சாலை வசதி அமைப்பதே நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று பெரியூர் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். அனைவருக்கும் அனைத்தும் சேர வேண்டும் என்று கூறும் விளம்பர திமுக அரசு இந்த மலை கிராம மக்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.